Hi Usha. Morning. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெரினா டு மியாமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாசிட்டிவ் வைப்பு தாங்க. ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பேர்ட்ஸோட சவுண்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே 2ஓட வீடியோவில் தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அங்க வந்து பேய் கதை, இங்க வந்து ஸ்டாக் கதை. அங்க பேய் கதை, இங்க ஒரு பேய் கதை. தீக்குலியா? தீயில இல்ல. மார்னிங் போக போக பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நாங்கள் இந்த டென்ட்டை வந்து பிஃபோராக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இன்கேஸ் வந்து நல்லா வெயில் இருந்தால் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நல்லா வெயிலும் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டென்ட்டை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, லைக் நாங்கள் குக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷெல்டர் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இதை போட்டுட்டோங்க. ஆல்மோஸ்ட் இதோட வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஃப்டர்நூன் குக்கிங் வந்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எங்களோட ஆஃப்டர்நூன் குக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம் எல்லோரும் சேர்ந்து. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி அந்த பிரியாணி செய்யும்போது செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒன்று போடு அப்படின்ற மாதிரி நாங்கள் பயங்கர ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் முடியவே முடியாது, நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நாங்கள் சண்டை போட்டது தான் மிச்சம். ஸோ அப்புறம் ஃபைனலாக எல்லோரும் வந்து சரி ஓகேம்மா நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மூவ் ஆன் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் எல்லாமே அவங்க தாங்க கட் பண்ணி கொடுத்தாங்க, க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஜஸ்ட்டு நான் குக்கிங் மட்டும் தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பிள்ளை அங்கேருந்து கூப்பிட்டு எங்க வந்து ஓப்பன் பண்ணி இரு இரு பிரியாணி ரெடி. நீங்க தான் பண்ணுங்க. ஏதோ வெங்காயம் வெட்டறேன்னு போனாரு. வெந்திருச்சுல. இல்ல அந்த குச்சி குச்சியா இருக்கு. அப்படினாலே இது நல்ல இதுவா இருக்கு. வாவ். அதான். இங்க பாருங்க ஜெகன்.
கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ட்ரையாக இருந்தால் சாப்பிட முடியாது. ஏய் செம்ம கலக்கிட்டீங்க போங்க. நல்ல பொலபுரன்னு உருண்டு வருது. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி திருப்பி முடி வச்சிடணுமா? அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தெளிவாயிடுச்சு. இது இந்த எண்ணெய் கூட கரெக்டாக. சரி இவ்வளோதானா? ஓகே, நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு தடவை செஞ்சு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வேலை இல்லைங்க. அவ்வளோதான். மாசமாக இருக்கு நான் பண்ண பிரியாணி. சரி சாப்பிட்டு சீக்கிரம். எங்க ப்ளே ஏரியாலாம் இருக்கு. இங்கே ப்ளே ஏரியாவா? ஆமாம், அதோ ஆமாம்மா இருக்குது. அந்த நேற்றுக்கு சாயந்தரம் ஒரு 6 ஃபுல்லாக பாசி தான். ஐயோ, அதில் தான் இறங்க போகும். போடா. எதுவும் தெரியலையா? அங்கே பாரு, அங்கிளோட போ. அங்கே பாரு, ஸ்ட்ரெயிட்டாக போ. இல்லை இங்கே இங்கே அந்த அளவுக்கு ஓகே தான். இப்போ சாயந்தரம் தான் ஆகும். 5 மணிக்கு மேலே தானே எனக்கு நாய் தான். இது வேற எக்ஸ்பிளனேஷன். இது நாய் நாய் மாதிரி இருந்தாங்க. இது என்ன? ஏதோ எக்ஸ்ட்ராவாக ஃபிட்டிங்லாம் போட்டு. Customization. We will do customization. Whatever you want, you just order. அப்படின்னு கேட்கணும். குதிக்கிற கேன் கூட இருக்கு. சிலிண்டர் போட்டு இருட்டாரும் கீழே குகை மாதிரி அப்படியே கேவு மாதிரி இருக்கும். உள்ள இதுக்குள்ள குகை மாதிரி. ஆனா ஃபுல் ட்ரைனிங்கு கியர்ஸ்லாம் போடணும். நான் சிலிண்டர்லாம் இருக்கேன். சஞ்சனா இதை பிடிக்கிறியா? சஞ்சனா இதை பிடிக்கிறியா? அடுத்து தூக்கிக்கிறேன். ஹே யாயா ஹே. சஞ்சனா இதை புடியா? அதுல கொஞ்ச நேரம் தூக்கணும். கொஞ்ச நேரம் தூக்கணும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இது தாங்க ஸ்ப்ரிங் வாட்டரு. ஸோ இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே இந்த வாட்டர் வந்து ட்ரிங்கிங் வாட்டராக யூஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நம்ம இதை வந்து ஊற்று தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம இறங்கி குளிக்கலாம். பட் இது எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களோட சேஃப்டி பர்பஸ் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் தெரியாமல் நம்ம உள்ள தண்ணியில் இறங்கவும் முடியாது. ஸோ நம்மக்கிட்ட வந்து லைக் ஃப்ளோட்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இறங்கி குளிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த தண்ணியில் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுங்க. இன்னொன்று இந்த தண்ணியில் ஸ்னேக், அலிகேட்டர் எல்லாமே இருக்கும். பட் இப்போது இவ்வளோ பேர் இருக்கிறதுனால இருக்காது, கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு தடவை கயாக்கிங் பண்ணும்போது பார்த்துருக்கோம் அலிகேட்டரு, ஸ்னேக்கெல்லாம் இருக்கிறது. ஸோ இங்கே மக்கள் அதிகமாக இருக்காங்க இல்லையா, அதனால் இப்போதைக்கு இங்கே எதுவுமே இருக்காது. பட் இருந்தாலுமே நீங்கள் ஸ்ப்ரிங் வாட்டரில் இறங்கும் போது ரொம்ப சேஃப்டியாக பார்த்து இறங்குங்க. சில இடத்துல மக்கள் இல்லை, ஆள் நடமாட்டம் இல்லைன்னா அந்த இடத்துலலாம் இறங்காதீங்க. போட்டு
கூட எல்லாம் திரும்புங்க சத்யா. இந்த பிளேஸ் ஞாபகம் இருக்காங்க, நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ கரெக்டாக இதே பிளேஸில் வந்து தான் நாங்கள் வந்து எந்த வழியாக போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தோங்க. ஸோ இப்போ நீங்கள் நேராக பார்க்குறீங்க இல்லையா, ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா நேராக இதே வழியில் தான் நடந்து போகணும். ஆனால் ஆக்சுவலி நாங்கள் வந்த வழி என்னமோ அது கிடையாது. ஏன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும்போது ஒரு ஷார்ட்கட்லேருந்து வந்துட்டோம். பட் திரும்பி போகும்போது அந்த ஷார்ட்கட் எங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. சரி ஓகே, ஏன்னா நம்ம நியூ இல்லையா, நம்மளுக்கு தெரியாது இந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதனால தான் இதை பார்த்தோன்னே மார்னிங் எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த பிளேஸை நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிர்பா நிர்பா என்ன 4 பேர் தான் இருக்கோம். ஆடுங்கப்பா. கலரா மாறிடும். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு. முடிய 10 வச்சிட போறாங்கடி. ஹலோ ஹலோ ப்ராப்பர் ஸ்டெப் கொடு. ஏய் பாத்தி இந்த ஸ்டெப் ஒழுங்கா தள்ளி நின்னாருங்க. நம்ம ஜகன் பக்கம் நாள்ல பாப் ஜகன் எல்லாம் ஸ்டாப் பண்ணி ஐயோ பாவம். நம்மளே இப்படியே பாருங்க. சஞ்சனா தள்ளி வா. தனிஷ் நில்லுப்பா. ஏய் எல்லாரும் இப்படி வாங்க. அப்படி போங்க. கொஞ்சம் தள்ளுங்க. ஆமா மூஞ்சி மறைச்சிருது. இல்ல எல்லாருமே கவர் ஆகுது. கை அக்கா கை வந்து உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கு. மூஞ்சி மட்டும் தான் தெரியும். எஸ் எல்லாரும் ஒரு நல்ல ஹாய்ல சொல்லுங்க. நம்ம லாஸ்ட் கேக்குதா கேக்குதா ஏ கேக்குதா
ஓகே தேங்க் யூ பை. ஃபைனலாக நாங்கள் கேம்பிங்கோட எண்டுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரைடே 4 PM சண்டே 1 PM வரைக்கும் எடுத்திருந்தோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி சண்டே நாங்கள் ஒரு 12:30 1 PMக்குள்ளே வெக்கேட் பண்ணி ஆகணும். ஸோ ஆக்சுவலி எங்களோட கேம்பிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் கேம்பிங்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணிக்கோங்க. கேம்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்கங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில டைமில் தான் வந்து மஸ்கிட்டோ கடிச்சிருச்சு அது கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் அது சரியான உடனே திருப்பி அவங்க விளையாட போயிடுறாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கும் போது அவங்க இந்த மாதிரி வெளியில் வந்து அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல இல்லைங்களா. ஸோ கேம்பிங்கில் வந்து அவங்க வேறு லெவலில் ஃபன் பண்ணாங்கங்க. ஏன்னா எல்லாமே வந்து அவுட்டர் கேம்ஸ் அப்படின்றதுனால அவங்கள வந்து பயங்கரமாக நம்ம ஆக்டிவாகவும் வைக்க முடிஞ்சிச்சு. அட் த சேம் டைம் அவங்க ரொம்ப பிஸியாகவும் இருந்தாங்க. இந்த ஃபோன் லேப்டாப்பு இதெல்லாமே இல்லாமல் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கேமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கேட்டர்பில்லரை தான் பிடிச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் தான் டிவியில் அப்படி தான் இருக்காங்க. ஸோ இந்த கேம்பிங் இந்த கிட்ஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக எனக்கு தோணுதுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். It's not coming. You, I will help you. My home is a baby turtle. நிர்மா சிஸ்டர் வாங்க. அவங்க போட்டோ எடுக்கறாங்க. இல்லடி. அஜ்ரா வித்தவுட் சண்டே. பை. பை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.